வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீக்கங்காய் பொடியாக கட் பண்ணியது, உப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. நான் வந்து தேங்காவை 1/4 மூடி தேங்காவை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதும் பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு முறை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு பெரிய வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நான் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை வந்து வதக்க மறந்துட்டேன். அதனால் இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஓரமாக ஒரு சைடாக வானல் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள் நல்லா வறுபடுச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். இந்த பீக்கங்காய் பொரியல் வந்து நீங்கள் ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பதத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்துக்கோங்க. பீக்கங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முறை. நீங்கள் வதக்கினதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு, இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த காய் வந்து கொஞ்சம் வேகும். அதனால் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் வெந்துடுச்சு காய். இடையில எடுத்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா நம்ம எடுத்து பாருங்கள் காய் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீக்கங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.